ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, கிருபையுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆண்டவரே சாயந்தர வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையிலும் எங்களை நடத்தி வருகிறீர். ஆண்டவரே, இன்னும் எங்களை நினைத்தும் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு நாளை கொடுத்து ஆண்டவரே இந்த இடத்துல உட்காரும்படி உம்முடைய காரியமாய் ஆண்டவரே பேசும்படிக்கு ஆண்டவரே உம்மை தியானிக்கும்படிக்கு தயவு பாராட்டி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பேசுகிற காரியத்தை என் தேவன் வெளிப்படுத்தும். நீர் பேசும் ஆண்டவரே. எல்லாருடைய கண்களும் செவிகளும் திறந்திருப்பதாக ஆண்டவரே, அதை கிரியை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு பாராட்டும். மேய்ப்பர் இயேசுவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவரையிலும் தேவன் நம்மளை நடத்தி வருகிறார். பெரிய ஒரு காரியம். உண்மையாலுமே காலையிலேருந்து 3-4 மணி ஆக போகுது. இதுவரையிலும் நம்மளை ஒவ்வொருத்தரையும் தேவன் நடத்துகிற ஒரு விதம், அதோடைய அளவு தெரியாது. ஆனாலும் தேவன் அறிவார். அல்லேலூயா. ஜஸ்டின்னு ஆரம்பித்து லாஸ்ட்டாக யார் பேசுனா? சாரி, நம்ம சீக்கிரம் மறந்துடுவோம். அதனால் ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அது வரலும் ஜஸ்டின் பேசுனதுலேருந்து பிரதரை பேசினவர்களும் நிறையா ஒரு விஷயங்கள், விசுவாசம் தீர்மானத்தில் தொடங்கி விசுவாசத்தில் முடிச்சிருக்கிறார் இல்லையா? அதுக்கு நடுவில் நிறைய ஓடி இருக்கு. ஆனாலும் இதை பேசுவதை காட்டிலும் நடைமுறைப்படுத்துவது தான் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில், கட்டாயத்தில் நம்ம இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். காலங்கள் இல்லை, எமர்ஜென்சி. அதனால் அந்த காலகட்டத்தில் நம்மள போயிட்டுருக்குறோம். ஏதோ அவருடைய கிருபையினால் இன்னைக்கு வரலும் நம்ம திரும்ப வந்திருக்கிறோம். போன மாதம் வந்தவங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். அது அவருடைய கிருபை. அதனால் அதற்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கணும். சில விஷயத்துலேருந்து தொடங்குறேன். தெரிஞ்ச வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 'ஓகே, இன்னொரு வசனம் மார்க்கு 8:34. லூக்கா 9:23. இது சேம், மூணும் ஒரே வசனம் தான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு 16:24 சீசர்களை நோக்கி. அதில் அது மென்ஷன் பண்ணீங்கன்னா சீசர்கள் இருக்கும். 2வது மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீசர்களையும் ஜனங்களையும் சேர்க்கிறார். லூக்காவில் சீசர்களை நோக்கி அப்படின்ட்டு. அப்போது எல்லாமே அவர் வந்து ரவுண்ட் பண்ணுறார். காரியம் ஒன்று தான். இப்போ நம்ம பேசினபடியே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை செய்யணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. நிறைய காரியங்கள் கூட சொல்லலாம். வெறுத்து விட வேண்டிய சில காரியங்கள் இதெல்லாம் இந்த வசனம் நம்ம எல்லாத்தையும் வசனம் தெரியும். அப்போது என் பின்னாடி நீ வரணும்னா இந்த காரியத்தில் வெறுத்துட்டு நீ வாப்பா அப்படின்றார். அப்போது நம்ம எந்த காரியத்தெல்லாம் வெறுக்கிறோம், எதெல்லாம் வெறுக்காமல் விட்டுட்டு இருக்கிறோம். யார் தினகரன் கூட சொன்னார், நம்மளை வந்து அவர் பிரிச்சுட்டார். நம்மளை அவர் பிரிச்சுட்டார். ஆனால் நம்ம பிரிஞ்சு இருக்கிறோமோ பிரியா இருக்கிறோமோ, யாரு கூட நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம், யாரு கூட பிரியாம இருக்கிறோங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அவர் நம்மளை பிரிச்சு எடுத்துட்டாரு. நம்மளை சொல்றாரு ராஜரிக ஆசாரியர் கூட்டம். நம்மளை பார்த்து சொல்றாரு. அவர்லாம் நம்மளை தானே பார்த்து சொல்றாரு. நம்ம ஆனால் எப்படி இருக்கிறோம்? நம்ம தலை குனிஞ்சுக்கணும் வெக்கப்பட்டு. கரெக்டா இல்லையா? ஆனால் அவர் சொல்லிட்டார், நீங்கள்லாம் யாரு? ராஜரிக ஆசாரியர் கூட்டம். அப்போ அதுக்கு அந்த வார்த்தைக்கு தகுதியாய் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது நம்ம அறிவுக்கு தெரியணும். இல்லைன்னா வெக்கப்படுறது கூட நம்ம தகுதி இல்லைன்னு தான் சொல்ல வரேன். அப்போது நிறைய காரியம் நம்மளை பற்றி ஆண்டவர் மேன்மையாக சொல்லி வச்சுக்கிறார். என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைக்கு இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் காரியம் இவருடைய, புரியுதா? ஆனால் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய காரியத்தை வெறுக்காமல், நிறைய காரியத்தை
நம்ம இந்த உலக காரியம் நம்ம என்ன சொல்றது ஆசைப்பட்டு நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். விட முடியலையேன்ற ஒரு ஆப்ஷன்ல விட முடியாமலே போய் அதுலயே செத்து போயிடுறோம், வாழ்க்கை அவ்வளவுதான். அப்போ அதை அவர் விரும்பல. அப்போ இதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி வெறுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. என் பின்ன நீ வரணும்னா நீ வந்து வெறுத்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை, ஆப்ஷனே கிடையாது. நான் அடிக்கடியே நான் தான் சொல்லுவேன், அவருடைய காரியத்துல ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷனே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவருடைய வாழ்க்கை. எந்த நானே வழி, அதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கா? அப்படி இருந்தா ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஆண்டோடைய விஷயமா இருக்கட்டும், பிரேயரா இருக்கட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆப்ஷன் இல்லாத நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா ஓகே, அது குட். அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமே தவிர, இல்லை நான் ஒரு நாளைக்கு 10 மணிக்கு போய்க்கிறேன் சர்ச்சுக்கு, இல்லை ஒரு நாளைக்கு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு, அதுதான் சொல்றல, ஆண்டருடைய விஷயத்துல ஆப்ஷனுங்கிறத நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா உண்மையிலுமே ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். அடுத்து இன்னொரு வசனம் படிப்போம். ரோமர் 12:9. ஆமென். சங்கீதம் 97:10. அதை வாசிக்க வேண்டாம், அதுவும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்துட்டு நீங்க நன்மையை செய்யுங்க, நன்மையை பின்பற்றுங்கள் அப்படின்னு இருக்கும். அதே சங்கீதம் 97:10 அதான் சொல்லியிருக்கும். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரா நம்மளை பார்த்து? கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள்னு யார் சொல்றா? நம்மளை தான் குறிக்குது. நம்மளாம் அன்பு கூறுறோமா? அங்க சொல்லி முடிச்சிட்டாரு, அன்பு கூறுகிறீர்களா அப்படின்ட்டு இல்ல, அன்பு கூறுகிறவர்களே முடிச்சிட்டாரு. நம்மளாம் அப்ப அன்பு கூறுகிறோம் இல்லையா? அன்பா இருக்கிறோம்னு சொல்ல வர்றாரு, முடிச்சிட்டாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோமா? இல்ல நம்ம மனுஷோட நீ இல்ல போய் சொல்லாது அப்படின்னு சொல்லுது. அப்போ அன்பா இருக்கணுங்கிறது அவருடைய காரியம், நம்ம அன்பா இருக்கணும் இல்லையா? தீமையை வெறுத்து விடுங்கள். அப்ப தீமையை நம்ம வெறுக்கிறோமாங்கிறது தெரியல, தீமையை வெறுத்து விடுங்கள் வசனம் சொல்லு. இன்னைக்கு வசனத்தின்படி வாழ்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து கூடுறோம் இல்லையா? அதுதானே முக்கியம். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு வந்து உட்காருன்னா நம்ம வசனத்தை எப்படியாவது பிடிச்சுக்கணும், வசனத்தை வழியா நம்ம அவங்ககிட்ட போய் கிட்டி சேரணும். அவர் விருப்பமே அதுதானே, தீர்மானமே அதுதான். அப்போ வசனம் உள்ளுக்குள்ள இருந்தாதான் நம்ம வந்து கரெக்டா போக முடியுங்கதான். ஒவ்வொரு மாசமும் வரோம், நிறைய இடத்துக்கு போறோம். அப்போ வசனம் சொல்லுது தீமையை வெறுக்கணும்னுது. நீ அன்பா இருக்கிறப்ப நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லிட்டு சொன்ன மாதிரியே நீங்க அன்பா இருக்கிறீங்க, நம்மளும் அன்பா இருக்கிறோமா அவர் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அன்பு இல்லாம இன்னும் சண்டை போட்டுட்டு கோவத்தோட பேசுன மாதிரி, கோவத்தோட பல சூழ்நிலை. அன்பா இருக்கிற இடத்துல அன்பா இருக்கிறது பெரிய காரியம் இல்லை. இப்ப யாரோ சொன்னாங்களா அந்த மாதிரி? அன்பு இல்லாத இடத்துல அன்பா இருக்கிறது தான் அவர் பார்க்கிறார். அதுதான் காரியம், அதுதான் அங்க ஒரு பரிபூர்ணத்தை கொண்டு வரும். இப்போ அதே மாதிரி அன்பா இருக்க தேவன் நம்மளை கற்றுக் கொடுக்கிறார் வசனத்தின் மூலம். தீமையை வெறுத்துருங்க, தீமையே வேணாம் அப்படிங்கிறார். நமக்குள்ள எத்தனை பேர் தீமை இருந்தா வெறுத்துருங்க, நானும் வெறுத்துறேன். ஓகேவா? சங்கீதம் 119, 113 அந்த வசனம் ஒன்று வாசிப்போம். அதாவது வெறுத்து விட காரியம், வெறுத்த நம்ம தேவனிடத்துல இருந்து வெறுக்கிற காரியம். 119, 113 தாவீது சொல்றாப்புல. தாவீது தானே சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து வேதத்துல தான் பிரியமா இருக்கிறேன், வேற எதுலையுமே நான் இல்லை. அவருடைய கான்செப்ட் அதுதான். வீண் சிந்தனை மட்டும் விட்டுருங்க, நான் வேதத்துல பிரியமா இருக்கிறேன். அப்போ ஒரு மனுஷன் வேதத்துல பிரியமா இருந்தானா அவன் அதர் கான்சன்ட்ரேஷன் எதுவும் பண்ண மாட்டான், அவ்வளவுதான். நீ அதை ஒன்று மட்டும் வேணாம், வேதத்துல நீ பிரியமா இருந்தீங்கன்னா போதும். ஒரே லைன், நீ வீண் சிந்தனை அப்படிங்கிறது வச்சுக்கலாம, நீ வீண் சிந்தனை நான் வெறுத்துட்டேன்னு அங்க சொல்றாரு. ஆனா ஒருத்தன் வேதத்துல பிரியமா இருந்துட்டான்னா எதுவுமே இருக்காதுங்கிறேன், ஆல் பர்ஃபெக்ட் அவன். அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஓகே ஒன்னு வெறுத்து, ஆனா இது எப்படின்னா அதுனா கரெக்டு தான். ஆனா அவர் சொல்ற நம்ம இப்ப வேதத்துல பிரியமா வந்துட்டோம்னா எல்லாமே வெறுத்தரலாம், ஒண்ணு இல்லை. இங்க வீண் சிந்தனை இந்த ஒன்னு குறிக்குதுன்னு சொல்றேன், மறுபடியும் நிறைய குறிக்கும். வீண் சிந்தனைங்கிறது நிறைய எடுத்துக்கலாம், தேவையற்ற தேவையில்லாத எண்ணங்கள்.
அப்போ வேதத்துல ஒருத்தன் நம்ம பிரியமா இருந்தோம் அப்படின்னா இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமா இருக்கணும் மனுஷன் பாக்கியம் அது போவோம் அப்படியே. அப்போ அத வசனம் தான் நம்மளை வழி நடத்துதுங்கிற. அப்ப வசனம் இல்லாத யாரோ சொன்னாங்க நானும் பைபிள் படிக்கிறது இல்லைன்னு. யாரோ சொல்லல, நானும் படிக்கிறது இல்லை. அவரும் சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா, நானும் படிக்கிறது இல்லை. அப்போ இருதயமாகிய பலகையில் என் வசனத்தை எழுதிக்கொள். எத்தனை பேர் எழுதி இருக்கிறோம்? ஏன்னா எழுதுனாதான் அது நம்மளை குத்தும் இல்லையா. அது குத்துனா நீ தப்பு செய்ய மாட்ட, பாவம் பண்ண மாட்டோம். அதுதான் ஒரு லைன். அப்போ நம்ம வந்து வீண் சிந்தனையில் மட்டும் இல்லாம நம்ம இரவும் பகலும் வேதத்தை ஆராய்கிறவர்களை, எந்த வேலையா இருக்கட்டும்பா, நமக்கு சாகுறவளும் வேலை உனக்கு அது இல்லாம இருக்குதா? சும்மா இருக்கிறவனுக்கு கூட ஒரு வேலை இருக்குதுயா. அன்னைக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு போறான், ஆனா என்ன வேலைன்னு தெரியல. அப்போ இந்த வேலையை நம்ம இது பண்ணக்கூடாது, ஒரு ஆப்ஷனை ஒரு லிமிட் இது பண்ணக்கூடாது. ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்கு இது காரியமே இல்லை. எந்த காலமும் இது பொருந்தாது. சாக்கு சொல்றதுக்கு ஆண்டவருடைய காலத்தில் பொருந்தவே பொருந்தாது. சரியா? அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம தியானிக்கணும், வேதத்துல பிரியப்படணும் அப்படின்றது ஒரு வீண் சிந்தனை. அப்போ வேதத்தை படிச்சா வீண் சிந்தனை வராதுன்னு சொல்ற ஒரு காரியம் வசனம் சொல்லுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்து ஒண்ணு பார்ப்போம். சங்கீதம் 31:6 அதுல இப்படியா வந்து சொல்லப்படுகிறது, வீண் மாயான காரியங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றார். ஆமா ஆமா. யாரை இப்ப நம்பி இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவர்களாம் கிறிஸ்தவர்கள் இல்ல. கரெக்டா இல்லையா? அது உண்மையான ஒரு வார்த்தை. அதே மாதிரி என்ன வசனம் அது இப்ப படிச்சீங்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அப்போ கர்த்தரை நம்பிதான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோன்றவங்களெல்லாம் அது ஏத்துக்கொள்ள முடியாது இல்லையா. அப்ப வீண் மாயான காரியத்தை நம்ம வந்து வெறுத்துட்டுமா இல்லையா அப்படிங்கிறது உன்னுடைய கிரியை கொண்டு நமக்கு தெரியும். தியரி இல்லை, ப்ராக்டிக்கல். கரெக்டா? ப்ராக்டிக்கல தான் இங்க வந்து அந்த உத்தமத்துக்கு கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். கிரியை வந்து நீயும் பேசலாம், நானும் பேசலாம், அவனும் நடப்பிக்கலாம், இவனும் நடப்பிக்கலாம். ஆனா கிரியை அப்படியெல்லாம் நடப்பிக்க முடியாது. அது வந்து அது வேற. அப்போ நம்ம கிரியில சில விஷயத்தை நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்போ தேவனை நான் நம்பி இருக்கிறேனா? அந்த வசனத்தின்படி தேவன் யாரை நம்பி இருக்கிறோம்? அப்பா அம்மாவை நம்பி இருக்கிறியா, இல்ல உன் பணத்தை நம்பி இருக்கிறியா, உன்னை சுத்தி இருக்கிற சில காரியத்தை நம்பி இருக்கிறியா அப்படின்னு நம்ம என்னதானாச்சு ஒவ்வொரு நாளும். அப்போ உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சீர்படும். இதை நீ யாரை நம்பி இருக்கிற? நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறியா? இல்லை எனக்கு வருமானம் வருது, நான் இன்னைக்கு போனா இவ்வளவு சம்பாதிப்பேன், இதை பேஸ் பண்ணி என் குடும்பத்தை இதை நம்பி இருக்கிறியா அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன பெருசாவே இருக்கும். அப்போ இதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்ல வர்றாரு அவர். தேவனை நம்பிரு, எல்லாமே தேவன் கரத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு காரியம். சரியா? அப்போ வந்து அந்த வீணான மாயான காரியத்தை நம்ம நம்பாம நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு வேணும். அடுத்து நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஓகே, நம்ம வெறுக்க வேண்டிய காரியம் இதுதான். அவங்க வழியில போகாதப்பா, அவங்க வழியில் நடக்காத, உற்று. புரியுதா? சிம்பிளான ஒரு காரியம். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், தீயோரின் வழிகள், தீமையான காரியங்கள் அவங்களுடைய. அதான் அந்த சங்கீதம் 1லயே சொல்லியிருப்பாங்கல்ல, துன்மார்க்குடைய ஆலோசனை நிக்காதப்பா, பேசாத, உட்கார இடத்துல உட்காராத. நீ ஏன்னா உன்னுடைய பழக்கம், உன்னுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் ஒட்டி கொள்ளும். அது அப்படிதான், சுபாவம் தான். அதனாலதான் அங்க அதை சொல்லி நல்ல நண்பர்களா இரு, நல்ல குடும்பத்துல இரு, நல்ல ஐக்கியத்துல இருன்னு சொல்லப்படுற ஒரு காரியம் தான் அது. அப்போ அவருடைய வே என்னது? ஒரு பரிசுத்தமான வழி. இப்போ அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு உன் லைஃப்ல, நம்முடைய லைஃப்ல, நம்முடைய குடும்பத்துல, கணவன் மனைவி வாழ்க்கை, அதான் நம்முடைய பவுல் கூட சொல்லியிருப்பாரு எதுலையோ, 1 யோவான்லயோ எதுலையோ, எங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுவார் இல்லையா? பவுல் தானே? அப்போ அதான் யோவான். அப்போ அதுதான் ஐக்கியங்கிறேன். அப்ப அந்த ஐக்கியத்தோடு இருந்துட்டோம்னா அந்த வே வந்து சரியா போயிடும். அங்க தீயோர் வழியை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பின்பற்ற மாட்டோம் சொல்ல வரப்போ நம்மளுடைய வழிகள் நம்ம தனிப்பட்ட முறையில் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வழி, நம்முடைய ஒர்க் பண்ற இடத்துல, நம்முடைய ஃபேமிலியில், நம்முடைய ஃப்ரெண்டு சர்க்கிள்ல, உலகத்துல நம்முடைய வழி, நம்முடைய வே, நம்முடைய சுற்றி இருக்கிற நண்பர்கள், எதை கூட நம்ம சார்ந்து இருக்கிறோம் ரொம்ப முக்கியம்.
இது எனக்கும் தான். சரியா? நான் பண்றேன், நான் சொல்றேன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். அப்போ இது வந்து யார் நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வசனம் அது. நானும் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அப்போ அந்த தீயோர் வழியில நீங்க போகாதபடிக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கிறது. அப்போ அந்த வழியில் நம்ம நடக்கும்போது ஒரு தேவனை இந்த நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியத்தை வெறுத்து அவருக்கு பின் செல்கிற ஒரு காரியமாக நம்ம மாற்றப்படுவோம். அடுத்து இன்னொரு காரியம் பார்ப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்ம எப்படி ஜீவனம் பண்ணணுமா? இதெல்லாம் கடைசி காலத்துல இந்த விஷயத்தெல்லாம் நிறைய பயிற்சியான காரியங்கள் மாய நிறைய நடக்குது. அப்போ நம்ம எப்படி ஜீவனம் பண்ணணுமா? என்ன இன்னொரு பரிசு படிக்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம ஜீவனம் பண்ணி, ஓகேவா? அப்போ நம்ம எப்படி யாரோ சொன்னாங்கல்ல, நம்ம என்ன வாழ்றோம், சாகுறோம், சாப்பிட்றோம், யாரோ சொன்னாங்க. நம்ம வாழ்க்கை எங்கேயா போயிட்டு இருக்கு? எதை நோக்கி போறோம்? எதை பேஸ் பண்ணி போறோம்? நம்ம எப்படி வாழ்றோம்? இப்படி வாழணும். தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எந்த புத்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்றோம்னு யாருக்குமே தெரியல. சரியா? புத்தி இல்லாதவர்களாய் நம்ம இருக்கிறோம். எப்படி புத்தி இல்லாதவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம புத்தி உள்ளவர்களாய் தெளிந்து ஒரு வசனம், இன்னொரு வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 4:2 அது சொல்லப்படுது. 4:2 அதுலயும் சில காரியத்தை விடணும்னு சொல்லப்படுது. அதுல வந்து உத்தமமாய் அங்க அந்த உத்தமம் இங்க ஜாயிண்ட் ஆகும். அங்க வந்து நிக்குது. அப்ப அந்த உத்தமமாய் நடக்கிற, இன்னும் நீதிமொழியில எடுத்தோம்னா பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அதெல்லாம் பெரிய காரியம் இல்லையா? அப்போ உன் மனதை நீ அடக்கிட்டுனா நீ உத்தமன். சிம்பிள். உன் மனதை நீ அடக்கிட்டுனா உத்தமன். அதுதான் மேட்ரு. அங்கதான் நிக்கிறோம். சரியா? அப்போ அடக்க முடியல, உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாதுன்னு போயிட வேண்டியதான். அப்போ நம்முடைய ஆமா அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை பாக்குறோங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை, நம்மளை ஒருத்தர் பாக்குறாரு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? உண்மையாலுமே தான் சொல்றேன். அப்போ உத்தமமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அப்ப தன்னுடைய மனதை அடக்க தெரிஞ்சுக்கணும், சில விஷயத்த வந்து விட தெரிஞ்சுக்கணும். அதை நீ அந்த காரியத்தால விடலாம் பின்னாடி வராதுங்கிறாரு. அதான் ஆப்போசிட். இதெல்லாம் வெறுத்துட்டு விட்டுட்டு வாங்குறாரு. இதை நீ விடாம, இப்ப இதெல்லாம் விடாம இருந்தீங்கன்னா என் பின்னாடி வராதுறாங்கிறாரு. ஆப்போசிட். அதுதான் அவர் சொல்லல, ஆப்போசிட் அதுதான் இல்லையா? அப்ப ஆமா, அதுதான் கணக்கு. தும்பல் போயிட்டு, ஏன்னா அது செட் ஆகுமா? செட் ஆகாது. அப்ப அதே மாதிரி கணக்கு தான். அப்போ அவர் வழியை பின்பற்றணும்னா ஒரு பின்னாடி தூரமாவது போகணும். பின்னாடி ஒட்டிட்டு போக வேணாம், தூரமாவது போகணும் இல்லையா? ஆப்போசிட் போனா தூரம் போக முடியாது, இன்னும் தூரமா தான் போயிட்டு இருப்பான். ஒட்டி ஓட்டு பந்தயத்துல ஸ்கூல்ல நான்லாம் ஓடி இருக்கான். ஒருத்தன் எடுத்த ஒண்ணு அங்க இருப்பான். ஐயோ அப்பா, எல்லாம் ஜெயிச்சிருவான்னு அந்த ரவுண்ட் அடிப்பேன் தெரியுமா? நான் ஓடி இருக்கிறேன். எடுத்த ஒண்ணுவே 2வது ரவுண்டுக்கு இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட்லயே ஓடிட்டு இருப்பான். எவன் லாஸ்ட் அதுல சில ட்ரிக் இருக்கு. எவன் லாஸ்டா ஓடுறானோ இவன் ஓட மாட்டானு நினைப்போம். கடைசியா வரும், ஃபர்ஸ்ட்ல வருவான். ஃபர்ஸ்ட் வரும், மூச்சு வாங்கி நின்றுவான் இல்லையா? இல்ல அந்த 5 ரவுண்டு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டத்துல ட்ரிக் அதான் சொல்லு, மெதுவா ஓடுறா ஃபர்ஸ்ட்ல அப்படிம்பாங்க. அப்போ இவ வசனமும் சொல்லுது, என்னது? பொறுமையோடே ஓட வேணும். பவுல் சொல்றாரு இல்லையா? பொறுமையோடே ஓடணும். வேகமா ஒண்ணு எங்கேயா சொல்லியிருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஆண்டவருடைய காரியமா நிறையா என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் பிச்சுட்டு போனவனால இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்கான்? நிறைய பேர் வழி விலகி தான் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் டாப்ல போவான். நானே சொல்லிடுறான்டே, நான் மாம்சத்துல போற மாதிரியே தெரியாது. உண்மையாலுமே
என்னடா இப்படி இருக்கிற நீ? இந்த தினகரனை கேட்ட மாதிரி ஒரு பையன் கேட்டான் சொன்னால, ஏட்டா அப்ப ஆரம்பத்துல அப்படியெல்லாம் இருந்த, இதோட டாப்லயே இருந்திருக்கிறான். அவன் இப்ப பார்த்தா பைபிளே எடுக்க மாட்டான், எங்கடா அதெல்லாம் வேஸ்டா அப்படின்றான். இப்போ அந்த மாதிரி பொறுமையான விஷயங்கள் கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டா ஒரு ஒரு பதட்டத்துல அது ரொம்ப ஒரு தவறான விஷயத்துல கொண்டு போய் விழுந்துடும். சரி, கடைசி இன்னொரு வசனம் யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். யூதா 1:23. இதேதான் 1:23. ஆமென். அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா அது அப்படியே போகும். அதாவது இதான் டெட் எண்டு, நம்முடைய நடுசுவர் இதெல்லாம். அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க இதெல்லாம் வெறுத்த விடலை அப்படின்னா நம்ம அவர் பின்னாடி போக முடியாது. அவர் சொன்ன மாதிரி எங்க தான் போகணும்? ஆப்போசிட்டா போகணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆப்போசிட்டா தான் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இங்கே வெளியில நம்ம யாருமே எடுத்துக்க வேண்டாம். ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, நீங்க நம்ப நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையிலயா இருக்கட்டும், யாருடைய வாழ்க்கையிலயா இருக்கட்டும், இந்த விசுவாசத்தை குலைக்கிறபடியான சில காரியம். இந்த வாசனம் அதான் சொல்லுது, வலுவாதபடி உங்களை காக்கவும். சரியா? வலுவாதபடின்னா என்ன? கீழே விழுந்துராதபடி இல்லையா? அவங்க வசனத்தை நீங்க பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அப்ப விழுறதுக்கு உண்டான ஏதுவான காரியங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே சில விஷயங்கள் பண்ணுவாங்க, தடை பண்ணுவாங்க. ஆண்டவர் பேதுருவா அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார், பேதுரு தானே, நீ எனக்கு இடரலை உண்டாக்குறாய். அப்ப இப்படிப்பட்ட ஆனா அவனுக்கு தெரியும், கூடவே இருந்தவன் எது நல்லது தெரியும். அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் நம்ம குடும்பத்திலே இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையிலே இருக்கிறாங்க. அப்ப மாம்சம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்னதான் இருக்கும்? இந்த மாதிரி இடரல் கண்டிப்பா காணப்படும். அப்ப என் குடும்பத்திலயும் பிரச்சனை வருதுன்னா நான் மாம்சம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். மாம்சம் இருந்தாதான் அங்க பிரிவினை வரும். ஆவி இருந்தா வராது. தேவனுடைய ஆளுகை இருந்தா அங்க வராது. அவர் சொன்னாரு, தேவனுடைய ஆளுகை விசுவாசத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கணும். விசுவாசம் இருக்கிற இடத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கணும்னார். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது விசுவாசம் ஆளுக இருக்கிற இடத்துல விசுவாசம் சொன்னாலும் ஓகே தான். விசுவாசம் இருக்கிற இடத்துல தெய்வ ஆளுகுன்னு சொன்னா எப்படி பொருந்தும்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படி மாத்தி போட்டாலும் இது பொருந்தும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாய் நம்ம கட்டப்பட்டிருக்க வேண்டும். மெயினா நம்ம ஏன்னா ஏன் மெயினா சொல்றேன்னா, நான் அதிகமா இந்த கிறிஸ்துவ குடும்பத்துக்காக மெயினா என் குடும்பம்னு ஏன் சொல்றேன்னா, புரியறதுக்கு நான் சுயநலமா சொல்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்ல, அதனால சொல்லுவேன். இந்த கிறிஸ்துவ குடும்பத்துக்காக வேண்டி நான் நிறைய பாரப்படுவேன். ஏன்னா நான் மட்டும் இல்ல, ஆண்டவரே அதானே சொல்றாரு இல்லையா? கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக நிறைய சொல்லியிருப்பாரு, நீ புறஜாதி மக்களுக்கு விடு, இவங்களுக்காக பாரப்படு. இவங்க நிறைய பேர் இப்ப நீங்க கூட இந்த எரேமியால யாரு கலந்தாரு? எல்லாம் ஆண்டவரை அறிந்த இவங்க தான் இன்னைக்கு பாவம் ஜாஸ்தியா இருக்கு, தப்பு தவறா இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம் ஒரு சிலராய், கொஞ்சம் கூட்டமா இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் என்ன பண்ண கூடாதுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி இந்த ஆண்டவருக்கு பின்னாய் போகிறோமா இல்ல எதிர் திசையில போகிறோமான்னு நம்ம தீர்மானிக்கிற ஒரு கட்டத்துல இருக்கிறோம்னு சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வயசு, ஒவ்வொரு ஏஜ் இருக்குது. யாருமே இது பண்ண யாரும் பெரியவங்கன்னு சொல்ல முடியாது, சின்னவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, இது கடைசி காலமா இருக்குது, எல்லாத்தையும் கூட்டு. புரியுதா? பால் குடிக்கிற குழந்தைய கூட கூட்டியா, இது ரொம்ப எமர்ஜென்சி காலம். அதனாலதான் சொல்றேன், சின்னதோ பெருசோ அது மேட்ரு கிடையாது. நம்ம என்ன சொல்ற, ஒரு கீழ்ப்படுகிற தேவனுக்குள்ளாய் போகிற அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அந்த ஒரு கட்டாயத்துல இருக்கணும். இல்லை அப்படின்னா அதோடைய விளைவு பெருசா இருக்கும். அப்போ அந்த விளைவுக்குள்ளாய் நம்ம எல்லாம் போய்விடக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய தீர்மானத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம யாருக்குள்ளா இருக்கிறோம், யாரை கூட இருக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம், எதை படிக்கிறோம், எதை தியானிக்கிறோங்கிறதுல நம்ம மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். என் முண்டாட்டி அடிக்கடி கேட்பான், சில இல்லை அவளுக்கே தெரியாது, அவன் மறந்துடுவான். ஏன்னா சில பேர்த்துக்கு
சொல்றீங்களோட விட கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நிறைய காரியம். அதாவது நிறைய விஷயத்தை கொடுத்து நான் யோசிச்சுட்டு இருப்பேன் வீட்டில் இருக்கும்போது. நிறைய நான் சோகமாகவும் இருந்தது உண்டு, நிறைய டைம் டயர்டாகவும் இருந்தது. நான் அப்போ சொல்லுவேன், ஏன் இப்படியே இருக்கிற, நல்லா தான் இருப்பேன், ஏன் எதையே யோசிச்சுட்டு இருக்கிற. நான் யோசிச்சதெல்லாம் சொல்ல முடியாது கரெக்டா. அப்போ என்னுடைய திங்கிங் எல்லாம் நம்ம இன்னுமே என்ன பண்றோம், பால் குடிக்கிற குழந்தைகளா இருக்கிறோமே இல்லையா, நம்ம பேசி இருக்கிறோம். இன்னுமே நம்ம என்ன பண்றோம், அந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் அந்த பால் குடிக்கிற குழந்தைகளா நம்ம இருக்கிறோம். நல்ல தினகரன் போன மாதிரி அதான் சொன்னார், நல்ல சத்தான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களா நம்ம என்னைக்கு மாற போறோம். ஒரு குழந்தை பிரியாணி சாப்பிட முடியுமா, அதே கான்செப்ட் தான். அப்போ இதைதான் நான் அவளுக்கு சொல்ல முடியாது, நான் என்னுடைய பாரம் அதுதான். நான் அப்படியே சில விஷயத்துல அழுதும் இருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மாறாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம போறோம் வரோம், டெய்லியும் சபதம் தீர்மானம் பண்றோம் வாழ்க்கையில. இன்னைக்கு நிறைய விஷயத்த விட்டுட்டு வந்திருக்கிறோம். இது நமக்கு பெருசல்ல. இதை நான் பேஸ் பண்ணவே இல்லை, விட்டுட்டு வந்த காரியத்தை பேஸ் பண்ணவே இல்லை. இதை ஏன் எடுத்துக்காட்டா சொல்றேன் அப்படின்னா, அந்த கிரயத்துக்கு உண்டான காரியம் தேவனுக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காத நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அவங்களுடைய இருதயத்தின் நோக்கத்தை பொறுத்து இருக்கும். சில பேர் விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு கிடைக்கும்னு சில பேர் நினைப்பான். அது அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நிதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சில பேர் கொடுக்கப்படும்ன்றதுக்கு வேண்டி தேடுவான், அது நோக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் தேடணும், கொடுக்கப்பட்டாலும் சரி கொடுக்கப்படனாலும் சரி. அதாவது நீங்க கூட சொன்னீங்களே, அவர்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அவன் தான் கிறிஸ்தவன். எதிர்பார்ப்பு இல்லாதவன் தான் கிறிஸ்துவன். எதிர்பார்ப்பு இல்லாம தேவன் என் தெய்வன்டா அப்படிம்பான். யோபு போல, கொடுத்தாலும் சரி கொடுக்கணும் சரி என் தேவன் அவர்தையா கொடுத்தாரு, அவர்தான் எடுத்தார். நன்மை வந்தாலும் வராவிட்டாலும் நம்ம யாரைதான் நம்பி இருக்கணும், தேவனை தான். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அது கரெக்டான ஒரு லைன்ல கொண்டு போவோம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு போவோம். இதான் நம்ம வெறுத்து விடுற சில காரியங்கள். இதெல்லாம் வெறுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில யாரை பின்னா போக முடியும். இனி சிலுவை தூக்கிட்டு என் முன்னாடி நம்ம போயிடலாம். அப்போ இன்னைக்கு வரலுமே அது பின்னாடி போறதுக்கு தான் இந்த பாடு, எப்படியாவது போயிடணும் அப்படின்னு. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிறார், இதெல்லாம் வெறுத்துருப்பா, இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் விட்டதான் என்ன பண்ண முடியும், என் பின்னாடி நீ வர முடியலன்னா வர முடியாது. ஓகேவா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்முடைய எல்லாருடைய குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல, எல்லாமே டோட்டல் உலகத்துல இப்ப நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். வெளியே போறவர்களுமே நமக்கு இந்த ஒரு ஐக்கியம் இருக்கும். வெளியே போயிட்டா தான் உன்னுடைய மதிப்பும் என்னுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். இங்க யாருமே சண்டை போட மாட்டோம் இல்லையா. வெளியே போனா தான் உன்னுடைய தரமும் தெரியும், என்னுடைய தரமும் தெரியும். அதுதான் டெஸ்டிங் டைம் எல்லாத்துக்கும். அப்போ அங்கேயும் நீ பாஸ் ஆகுறியா அப்படிங்கிறது தான் ஒரு டெஸ்டிங் டைம். அந்த டெஸ்டிங் டைம்ல யோபு மாதிரி நம்ம எத்தனை பேர் பொறுமையா இருக்க போறோம். நிதானமா என் இடத்துல பேசினாயா, நீ பேசலையா, அது நிதானம் ரொம்ப முக்கியம். எனக்கு கூட இல்லை, நான் நிறைய பேசுறது மெயின் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கா. உள்ளுக்குள்ள வசனம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்களே பொறுமை இல்லைன்னு, அது வந்துடும். உள்ள இல்லைன்னா தான் கோவம் வருமே தவிர, உள்ள இருந்துச்சுன்னா, வசனம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, எழுதிட்டேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வசனம் ஒன்று குத்தும். அந்த குத்துறது சில பேருக்கு மழுங்கிரும். சில பேர் சொல்லி இருக்கிறான் எனக்கு, சில பேர் அதாவது நமக்குள்ள ஒரு 2 அறிவு ஒன்று இருக்குது, 2 இருதயம், ஒரு இருதயம் அந்த ஆண்டு, அதாவது ஒரு இருதயம் சொல்லும் டே தப்புடா, இன்னொரு இருதயம் டே தப்பு, நீ பண்ற தப்பு, இன்னொன்று ரைட்டு, இப்படி சொல்லும். சில பேர்த்துக்கு அந்த தப்புன்னு சொல்லி ரைட் ஆயிரும். புரியுதா. அப்ப இப்படிப்பட்ட இருதயம் எல்லாத்துக்குள்ளுமே இருக்குது. தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லும் பாரு, இதுதான் ஒரு 2 இருதயம் இருக்கும். அப்ப சில பேருக்கு தப்பு மனசாச்சு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மலிங்கிருச்ச கூர்மையா வச்சுக்கணும் எப்பவுமே. சரியா. அதுக்குண்டான காரியம் வசனம் தான். நம்ம என்ன தியானிக்கிறோம், அதான் சொன்னாலும் நம்ம யாருடைய ஐக்கியம் வச்சிருக்கிறோம், யாரு கூட பேசுறோம், யாரு கூட இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில அவங்களாம் மீட்டிங் அதாவது பொய்யா இருந்தாலுமே அவங்க லைன்னாலும் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய விஷயமாவே போயிட்டு இருக்கும். அதே வேலைக்கு ஒர்க் பண்றவன், இப்போ உங்க அண்ணன் ஒர்க் பண்றாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த மீட்டிங் போயிட்டு அவரு
துண்டு அந்த கேஷு, இந்த மாதிரி லோனு, இந்த சம்பாதமா போய். ஆனா நீங்க மீட்டிங், இந்த மீட்டிங்கா போயிட்டு, அப்போ டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ யாரு கூட நம்ம அதிகமா இருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கை யாரு கூட நம்ம அதிகமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோம், குடும்பத்திலே இருக்கட்டும், ஆண்டவரை பேஸ் பண்ணி இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்துல நம்ம இன்னும் அதிகமா வளரணுங்கிறது எதை தெரியும், எதை பேஸ் பண்ணி தெரியும்னா நம்முடைய கனிகளால தெரியும். அதனால நம்ம எல்லாரும் தேவனுக்குள்ளாய் ஒரே குடும்பமாய், ஒரே பிள்ளைகளாய், ஒரே சகோதரர்களாய், ஒரே சரீரமாய், ஒரே சபையாய், எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறோம். இதுல நம்ம உலகத்து பிரகாரமா வேற 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 பிளட் குரூப் இருக்கும், வேற வேற பேர் இருக்கும், வேற வேற மூஞ்சி இருக்கும், இவ்வளவுதானே தவிர மற்றபடி தேவன் ஒன்றுதான். ஓகேவா? அப்போ இப்படியே நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். கடைசி வரலுக்கும் இந்த ஒரு ஐக்கியத்துல எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் ரொம்ப முக்கியம். இப்ப ஒருவேளை எனக்கு இந்த அக்கா மேல எந்த ஒரு கோபமும் இல்லை, இவங்க யாரு மேலே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கோபம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை சொல்றேன். உங்களுக்குள்ள யாரும் இருக்குதான்னு தெரியல, இல்லை இல்லை எனக்கு. சரியா? அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே ஆண்டவர் பார்ப்பார். எந்த ஒரு கசப்பும் இல்லாதபடிக்கு இந்த இடத்துல இருந்தாதான் பிரயோஜனங்கிறேன். இல்லைன்னா அது பிரயோஜனமற்ற ஒரு காரியம். நம்ம விடுறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஆண்டவரே எனக்கு உங்க மேல கோபமாகுதே, நான் முடிஞ்சவரெல்லாம் அவங்கள நான் முடிஞ்சவரெல்லாம் மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்குள்ள வராதபடிக்கு நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு கமிட் ஆயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறோம். வெளியில பேசிக்கிறோம், கோபங்கள் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள. அது பிரயோஜனமற்ற ஒரு செயல். நீங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மீட்டிங் வச்சாலும் அந்த ஒரு சின்ன கடுகளவு இருக்கிற அந்த கோபம் இந்த மீட்டிங்க்கு எந்த ஒரு ஒருத்தமே கொண்டு வராது. நமக்குள்ள இருக்கும்னு நினைச்சு சொன்னோம்னா, அப்படி இருந்தா ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு விட்டுட்டு வேற எனக்கு பிரிய இல்லைன்னா போயிடலாம். ஒரு வேலை இருந்து உள்ளுக்குள்ளே நம்ம வெளி பிரகாரமா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு செயலுக்குமே மதிப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ இப்படிப்பட்டவர்களா நம்ம இல்லாதபடிக்கு தேவனுக்குள்ளா இன்னும் அதிகமாய் இன்னும் அவரை அறிகிற அறிவுல, நான் இன்னும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன மாதிரி நம்மளாம் இன்னும் ஒண்ணுமே கத்துக்கல. அவருடைய ஆழங்கள் அதிகம், அவருடைய அன்பு அதிகம், எல்லாமே அளவிட முடியாத ஒரு காரியம்தான். அதுக்குள்ள நம்ம போயிட்டே இருக்கும்போது அந்த யாப்பா இவ்வளவு காரியத்தை வித்துட்ட, இவ்வளவு பெரிய விலை மதிப்பு இல்லாத வித்துட்டேன்னு சொன்ன மாதிரி நம்ம இந்த அப்போஸ்தலர் காலத்துல எல்லாத்தையும் விட்டு தனக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்தாரு. அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம எலிஜிபிள். எதுக்கு மணவாளன் மணவாட்டி ஆயத்தமாயிட்டா அப்படின்னு சொல்ற நாட்கள் அந்த எலிஜிபிள். கரெக்டா? அதான் அவங்களுக்கு எலிஜிபிள். ஏன்னா அவங்க பரிபூர்ணமா தான் எல்லாத்துக்கும் போயிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. உனக்கு அந்த ஒரு மனப்பான்மை தான் ஆண்டவர் இன்னைக்கு தொலைவுறாரு. அது வரணும்னு தான் வெயிட்டிங். கரெக்டா? எல்லாருமே ரெடி ஆகணும். என் எதிராளி கூட என்ன பண்ணிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாதா, அவனும் மனம் திரும்பணும். எந்த அளவுக்கு? இந்த அளவுக்கு அந்த அப்போஸ்தலர் அந்த இருதயம் உள்ளவர்களாய். அப்ப அந்த இருதயம் உள்ளவர்களாய் நமக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும். அப்ப அது வரலும் நம்ம இன்னும் இப்படியே இருந்தோம் அப்படின்னா எங்க போவோம், என்ன நடக்கும், இன்னும் எப்படி நம்ம புரியுதா? ஒரு 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 லைனே இல்லாத மாதிரி இருக்குல்ல. அதனால இந்த எலிஜிபிளுக்கு இந்த ஒரு காரியத்தை நோக்கி தேவனுடைய தீர்மானம் அதுதான். அந்த தீர்மானத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம பயணிக்கும் போது தேவன் நிச்சயம் நம்மளை என்ன பண்ணுவார், அவருடைய பரிசுத்த ஆவியான அவருடைய அந்த ஆளுகையோட ஒரு துணையோட நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. தேங்க்யூ.